Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் லஞ்ச் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutes தான் டைம் எடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மேலே கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா இந்த மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அண்ட் நம்ம செய்ய போகிற பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வராது. பாருங்கள், மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இன்னொரு குட்டி பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஃபைனாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேரட், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறேன். நான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் 2 பச்சை மிளகாய் இது கூட நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேபேஜ் இருந்தால் கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம், இல்லை பீன்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாழை இலை இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் வாழை இலை எடுத்து அது மேலே கொஞ்சமாக நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வாழை இலை ஃபுல்லாக நெய் வந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மாவு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு வாழை இலை மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இது ரொம்ப மெலிசாலாம் ஒன்றும் தட்ட தேவையில்லை, ஏன்னா நம்ம இது மேலே இன்னும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேறு ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெலிசா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இது மேலே ஆட் பண்ணலாம். எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னாவே போதும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த டோவில் ஒட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஸ்டவ் மேலே தவா வச்சுட்டேன். தவா வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் வந்துட்டு ஈவனாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் வேணுன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், பட் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழை இலை மேலே தட்டி வச்சோம் இல்லையா, அந்த அடை வந்துட்டு வாழை இலையோட அப்படியே நம்ம இந்த தவா மேலே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 30 seconds வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த வாழை இலை எடுத்திங்கன்னா வாழை இலை செப்பரேட்டாக வந்துடும். வாழை இலை எடுத்ததுக்கப்புறமா இது 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போட முடியும். பாருங்கள், இது ஒரு சைடு 1 நிமிஷமாக நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கீ ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட கீ இருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு மறக்காமல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சோன்னா இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற எல்லா அடையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 to 6 minutesக்குள்ளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.